என் கணவர் இறந்த பிறகு என் கணவனின் அண்ணிமார்கள் என்னை கவனித்துக் கொள்வது போல நடித்து என்னை தன் வீட்டில் வேலைக்காரியாக வைத்துக் கொண்டனர். நானும் என் பாதுகாப்புக்காக என் தலைமேல் ஒரு கூரை வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லும் வேலையெல்லாம் செய்தேன். அவர்கள் பேசும் பேச்சையும் செய்யும் கொடுமையிலையும் சகித்து கொண்டு வாழ்ந்தேன். நான் கர்ப்பிணியாக இருந்தபோதும் கூட எனக்கு இருக்கும் வேலை குறையவில்லை. ஒரு நாள் வீட்டில் நடந்த ஒரு சிறிய தவறுக்காக என் கணவனின் அண்ணிமார்களும் அண்ணன்களும் சேர்ந்து என்னை அடித்து வீட்டை விட்டு விரட்டினர். என்ன செய்வதென்று தெரியாமல் என் கணவரின் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த நான் சாலையில் நடந்து சென்றேன். அப்போது திடீரென்று எனக்கு மயக்கம் ஏற்பட்டது. உடனே சாலை ஓரமாக சென்று சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்தேன். அப்போது என் கணவரின் சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அதில் ஒரு வீட்டின் முகவரியும் ஒரு சாவியும் இருந்தது. அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் என் கணவர் அதை பற்றி ஒரு நாளும் என்னிடம் சொன்னதில்லை. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த முகவரியை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். அங்கே எனக்கு ஏதாவது வழி பிறக்கலாம் என்று நினைத்தேன். அந்த முகவரிக்கு சென்று கதவை திறந்து உள்ளே சென்றேன். அப்போது என் பின்னால் இருந்து ஒரு பெண்ணின் விசித்திரமான சத்தத்தை கேட்டேன். நான் பதறி போய் பின்னால் திரும்பி பார்த்தபோது என் முன்னால் நின்றிருந்த நபரை கண்டு என் காலடியில் இருந்த தரை நழுவியது போல உணர்ந்தேன். நான் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டேன். என் பெயர் பிரீத்தி. நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவள். என் பெற்றோர் இந்த உலகில் இல்லை. நான் என் பாட்டியுடன் வசித்து வந்தேன். ஏழைகளுக்கு யாரும் மரியாதை கொடுப்பதில்லை. அவர்களுக்கென்று எதையும் செய்யும் உரிமை கூட இருப்பதில்லை. ஆனால் நான் ஒருவனை காதலித்தேன். அவனுடன் வாழ்க்கையை வாழ கனவு கண்டேன். அவன் மிகவும் நல்ல மற்றும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். முதலில் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டோம். பிறகு நாங்கள் ஒருவரை ஒருவர் விரும்பத் தொடங்கினோம். நம்பரை பரிமாறிக்கொண்டோம். பேசத் தொடங்கினோம். எனக்கு பெற்றோர் இல்லை. நான் என் பாட்டியுடன் வசிக்கிறேன். என் வீட்டு சூழ்நிலையும் நன்றாக இல்லை என்று என் வாழ்க்கையை பற்றி அனைத்தையும் அவனிடம் சொல்லிவிட்டேன். பிறகு அவனும் தன்னை பற்றி சொன்னான். அவன் தன் குடும்பத்தின் கடைசி மகன் என்றும் அவனுக்கு 2 அண்ணன்கள் இருப்பதாகவும் கூறினான். நாங்கள் ஒருவரை ஒருவர் காதலிக்க தொடங்கி திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தோம். என் பாட்டி எதுவும் சொல்லவில்லை. எங்கள் காதலுக்கு சம்மதம் தெரிவித்தார். மறுநாளே ராகுல் தன் வீட்டாரிடம் பேசி எங்கள் வீட்டிற்கு திருமண பேச்சுவார்த்தை கொண்டு வர முடிவு செய்தான். ஆனால் அதே நாளில் என் பாட்டி காலமானார். அவர் என்னை இந்த உலகில் அனாதையாக விட்டு சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு நான் முற்றிலும் ஆதரவற்றவளாக உணர்ந்தேன். நான் வீட்டின் எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லாம் வெறிச்சொடியது போலவும் பாலடைந்தது போலவும் இருந்தது. இப்போது என் கடைசி நம்பிக்கை ராகுல் மட்டும்தான். ஆனால் ராகுலின் வீட்டினர் திருமணத்திற்கு தெளிவாக மறுத்துவிட்டனர். அவர்கள் ராகுலுக்கு நிறைய வரதட்சணை கிடைக்கும் ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைப்போம் என்றும் உன்னை போன்ற ஏழை பெண்ணுடன் எங்கள் மகனுக்கு திருமணம் செய்ய மாட்டோம் என்றும் கூறினார்கள். அவர்கள் ராகுலுக்கு பெண் பார்க்கவும் தொடங்கிவிட்டனர். ஆனால் ராகுலோ என்னை தான் திருமணம் செய்ய விரும்பினான். அவன் என்னிடம் வந்தான். அவன் முகத்தில் இயலாமை தெரிந்தது. அதை பார்த்தபோது அவன் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறான் என்று தோன்றியது. ஆனால் என் நிலையை கண்டதும் அவன் தயங்கினான். என் பாட்டி இந்த உலகில் இல்லை என்பதும் இப்போது எனக்கு யாரும் இல்லை என்பதும் அவனுக்கு தெரிந்தது. அவன் என்னை திருமணம் செய்ய மறுக்க வந்திருந்தான். ஆனால் என் நிலையை கண்டு தன் முடிவை மாற்றிக்கொண்டான். அவன் என்னிடம், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். என் பெற்றோர் என்ன முடிவெடுத்தாலும் சரி, நான் உன்னை திருமணம் செய்வேன். நீ என்னுடன் வா என்று கூறினான். அவன் என்னை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று தன் நண்பர்களை சாட்சியாக வைத்து நீதிமன்ற திருமணம் செய்து கொண்டான். நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம். ஆனால் என் மனதில் இனி என்ன நடக்கும் என்ற ஒரு விசித்திரமான பயம் இருந்தது. இப்போது ராகுலின் வீட்டாரிடம் எங்கள் திருமணத்தை பற்றி சொல்ல வேண்டியிருந்தது. அவர்கள் என்னை போன்ற ஒரு தொல்லையிலிருந்து அவன் விடுபட்டு விடுவான் என்றும் பிறகு அவர்கள் அவனை ஒரு பணக்கார குடும்பத்தில் திருமணம் செய்து வைப்பார்கள் என்றும் நினைத்து கொண்டிருந்தனர். ஆனால் ராகுல் என்னை மனமுடித்திருக்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியாது. பிறகு ராகுல் என்னை அவனது வீட்டிற்கு அழைத்து சென்றான். அங்கே அனைவருக்கும் நாங்கள் மனமுடித்தது தெரிந்தபோது வீட்டின் சூழலே மாறியது. அவனது 2 அண்ணன்களும் தந்தையும் கடும் கோபமடைந்தனர். அவர்கள் ராகுலை திட்டி, இந்த திருமணத்தை நாங்கள் ஏற்கவில்லை. இந்த பெண்ணை எங்கிருந்து அழைத்து வந்தாயோ அங்கேயே விட்டு வா, இல்லை என்றால் நல்லது நடக்காது என்று கூறினர். ஆனால் ராகுல் என் கையை இன்னும் உறுதியாக பிடித்து கொண்டு, இனி நான் இவளது கையை ஒருபோதும் விடமாட்டேன். இவள் என் மனைவி. இவள் இந்த வீட்டில் இல்லை என்றால் நானும் இருக்க மாட்டேன் என்று கூறினான். அவன் என்னை அந்த வீட்டிலிருந்து அழைத்து வந்து தன் குடும்பத்துடனான எல்லா உறவுகளையும் முறித்து கொண்டான். நான் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன். அப்படி செய்யாதே, அவர்கள் உன் குடும்பத்தினர், உன் சொந்தங்கள் என்று. அதற்கு அவன், இனி நீதான் என் குடும்பம்.
அவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றால் நானும் அவர்களை மதிக்க மாட்டேன். எனக்கு அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லிவிட்டான். ராகுலின் வீட்டிலிருந்து சற்று தொலைவில் அவனது தந்தையின் ஒரு பழைய வீடு இருந்தது. ராகுல் என்னை அங்கேதான் அழைத்து சென்றான். அந்த வீட்டின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் அங்கேயே வசிக்க தொடங்கினோம். அங்கே ஒரு அறை இருந்தது. அதில் ஒரு கட்டில் இருந்தது. ஓரளவு சாமான்கள் இருந்தன. ராகுல் அந்த உடைந்த கட்டிலில் படுத்து கொண்டான். அவன் தோள் மீது தலை சாய்த்து நானும் படுத்து கொண்டேன். இன்று எங்கள் திருமண இரவு. ஆனால் எங்களுக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை. என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அடுத்து என்ன நடக்கும் என்ற பயம் மனதில் இருந்தது. அவன் என்னை சமாதானப்படுத்தி, அழாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கூறினான். அவன் எனக்கு ஆதரவாக இருந்தான். அதுவே எனக்கு அமைதியை தந்தது. அறையில் நிசப்தம் நிலவியது. ஒரு உடைந்த ஜன்னல் வழியாக மட்டும் காற்று உள்ளே வந்து கொண்டிருந்தது. நான் அவனிடம், நான் உனக்கு சரியாக இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன். நான் உன் வாழ்க்கைக்குள் வந்ததிலிருந்து உனக்கு எதுவும் சரியாக நடக்கவில்லை. இப்போது உன் குடும்பத்தை விட்டே பிரிந்து விட்டாய் என்று கூறினேன். அவன் சட்டென்று என் கையை பிடித்துக்கொண்டு, இதை இனி உன் மனதில் நினைக்காதே. நீ என் காதல், நீ என் வாழ்க்கை, நீ என்னுடன் இருக்கிறாய், அதுவே எனக்கு போதும் என்றான். நான் அவனிடம், என்னால் உனக்கு எதையும் கொடுக்க முடியாது என்றேன். அதை கேட்டதும் அவன், எனக்கு உன் துணை மட்டுமே வேண்டும், வேறெதுவும் வேண்டாம். என் வாழ்க்கையில் நீ என்னுடன் இருப்பதுதான் என் பலம் என்றான். அவன் பேச்சை கேட்டு என் மனபாரம் சற்று குறைந்தது. ஆனால் என் கண்ணீர் நிற்கவில்லை. மெதுவாக விடியற்காலை ஆனது. விடிந்ததும் ராகுல் எனக்காக வெளியே காலை உணவு வாங்க சென்றான். அவனிடம் அதிக பணம் இல்லை. இருந்தாலும் அவன் எனக்காக உணவு வாங்கி வந்தான். இருவரும் சேர்ந்து அமர்ந்து காலை உணவை உண்டோம். உணவுக்கு பிறகு அவன், நான் ஏதாவது வேலை தேட வேண்டும், அப்போதுதான் நம்மால் செலவுகளை சமாளிக்க முடியும். நான் வெளியே செல்கிறேன், சிறிது நேரத்தில் திரும்பி வந்து விடுவேன் என்றான். நான், சரி, ஆனால் சீக்கிரம் வா என்றேன். ஆனால் என் மனதில் ஒரு பயம் இருந்தது. அது என்னை உள்ளுக்குள் அசைத்து கொண்டிருந்தது. எப்போதும் தன் வீட்டில் செல்ல பிள்ளையாக இருந்தவன் இன்று எனக்காக தெரு தெருவாக அலைந்து கூலி வேலை செய்யவும் தயாராகிவிட்டான் என்று நான் நினைத்து கொண்டேன். பிறகு நான் என்னை தேய்ச்சி கொண்டு அறையை சுற்றிலும் பார்த்தேன். அறை மிகவும் அழுக்காகவும் உடைந்த சாமான்கள் சிதறியும் கிடந்தன. அங்கிருந்த ஒரு துடப்பத்தை எடுத்து சுத்தம் செய்ய தொடங்கினேன். எல்லா பொருட்களையும் ஓரிடத்தில் சேர்த்தேன். கட்டிலை சரியாக சீரமைத்தேன். 2 பெட்டிகளை சேர்த்து ஒரு மேஜை உருவாக்கினேன். அங்கே ஒரு பழைய அடுப்பு மற்றும் சிலிண்டர் இருப்பதை கண்டேன். அதை சுத்தம் செய்து சரியாக வைத்தேன். அங்கிருந்த சில பாத்திரங்களை நான் வெளியே சென்று தண்ணீர் கொண்டு வந்து கழுவி பயன்படுத்தும் நிலைக்கு கொண்டு வந்தேன். நான் இதை செய்து கொண்டிருந்த போதே ராகுல் திரும்பி வந்தான். அவன் சுற்றிலும் பார்த்தான். அறை சுத்தமாக இருந்தது. பொருட்கள் அனைத்தும் சரியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இதை பார்த்ததும் அவன் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அவன், நீ இந்த இடிபாடுகளை ஒரு வீடாக மாற்றிவிட்டாய் என்று கூறினான். நான் அவனை பார்க்காமலேயே, ஆம், இங்கே வேறு செய்வதற்கு ஒன்றுமில்லை, நீங்களும் இல்லை, நான் என்ன செய்வேன், அதனால் தான் சுத்தம் செய்ய தொடங்கினேன் என்றேன். பிறகு நான் ராகுலை பார்த்து, ஏதாவது வேலை கிடைத்ததா என்று கேட்டேன். அவன் தன் தலையை குனிந்து கொண்டு, இல்லை, எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்று கூறினான். அதற்கு நான், பரவாயில்லை, இவ்வளவு கவலைப்படாதீர்கள், ஏதாவது ஒரு வேலை நிச்சயம் கிடைக்கும் என்றேன். அவன் தலையை ஆட்டிவிட்டு, கொடு, சிலிண்டரை எடுத்து வா, நான் கேஸ் நிரப்பி வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். சிறிது நேரம் கழித்து அவன் திரும்பி வந்தான். நான் அவனிடம், இவையெல்லாம் எப்படி நடக்கும், நம் வாழ்க்கை இப்பதான் தொடங்கியுள்ளது, நம்மிடம் எதுவுமே இல்லை. என் வீட்டில் இருந்த கொஞ்சம் பொருட்களையும் வாடகை கொடுக்காததால் வீட்டு உரிமையாளர் வைத்துக் கொண்டார் என்றேன். என் குரல் தளதளத்தது. கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் என்னிடம் வந்து தன் 2 கைகளால் என் முகத்தை பிடித்து கொண்டான். ஒரு மலரை மிகவும் மென்மையாக கையாள்வது போல தன் விரல்களால் என் கண்ணீரை துடைத்துவிட்டு, பொருட்களை பற்றி என்ன இருக்கிறது, நீதான் என் வீடு, நீதான் என் குடும்பம், நீதான் என் எல்லாம், நீ எதை பற்றியும் கவலைப்படாதே, நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன் என்றான். அவன் என்னை அணைத்து கொண்டான். அவன் நெஞ்சில் சாய்ந்தபோது என் கவலைகள் அனைத்தும் ஒரு நொடியில் மறைந்து விட்டது போல உணர்ந்தேன். சிறிது நேரம் நாங்கள் அப்படியே நின்றோம். அவன் என்னை பார்த்து, இவையெல்லாம் விடு, ஒன்றுமில்லாதவர்களே வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள், நம்மிடம் நாமே இருக்கிறோம், நான் ஏதாவது செய்வேன், எல்லாம் சரியாகிவிடும் என்றான். மதியம் ஆனது. ராகுல் வெளியே இருந்து உணவு வாங்கி வந்தான். இருவரும் அமர்ந்து உண்டோம். உணவுக்கு பிறகு, நான் என் மடிக்கணினியையும் போனையும் எடுத்து வருகிறேன், சில வேலைகளை செய்ய வேண்டும் என்றான். காலம் மெல்ல கடந்து கொண்டிருந்தது. அவ்வப்போது ராகுல் தாயிடமிருந்து போன் வரும். ராகுல் தன் தாய்க்கு மிகவும் செல்லமானவன், கடைசி மகன். அவர் ராகுலை மிகவும் நேசித்தார். போன் செய்து கொண்டே இருந்தார்.
அவர், மகனே, வீட்டிற்கு திரும்பி வா என்று கூறினார். ஆனால் ராகுல் தன் அண்ணன்களுக்காக வீட்டிற்கு திரும்ப மறுத்துவிட்டான். ஆனாலும் அவன் தன் தாயிடம் பேசிக்கொண்டே இருந்தான். சூழ்நிலை மாறிக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் ராகுலிடம் பணம் முற்றிலும் தீர்ந்து விட்டது. என்ன செய்வது என்று புரியவில்லை. அப்போது என் காதில் இருந்த தங்க தோடுகளை பற்றி என் நினைவு சென்றது. அவை என் பாட்டி எனக்கு கொடுத்தவை. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ராகுலிடம், இதை எடுத்துக்கொண்டு போய் விற்கலாம், சில நாட்களுக்கு நம்மால் சமாளிக்க முடியும் என்று கூறினேன். ஆனால் அவன், இல்லை, உன் பொருளை நான் விற்க மாட்டேன், நான் வேறு ஏதாவது செய்வேன், நீ இதையெல்லாம் செய்ய தேவையில்லை என்று தெளிவாக மறுத்துவிட்டான். நாங்கள் இதை பேசிக் கொண்டிருக்கும் போதே கதவு திறந்தது. ராகுலின் தாய் உள்ளே வந்தார். ராகுல் ஓடி சென்று தன் தாயை கட்டி கொண்டான். பிறகு அவர் என்னிடம் வந்து என் தலையை தடவி கொடுத்தார். அவர் ராகுலிடம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து, மகனே, நீ கவலைப்பட தேவையில்லை, உன் தாய் இன்னும் உயிருடன் இருக்கிறாள் என்று கூறினார். ராகுல் பணத்தை பெற மறுத்தான். அதற்கு அவர், மகனே, நீ என்ன பேசுகிறாய்? நம்முடையது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடையதுதான், கவலைப்படாதே, நான் உன் தந்தையிடம் பேசுகிறேன், எல்லாம் சரியாகிவிடும், உன்னை திரும்ப அழைத்துக் கொள்வேன் என்று கூறினார். பிறகு அவர் எங்களுடன் அமர்ந்து நிறைய பேசினார். சிறிது நேரம் கழித்து அவர் கிளம்பி சென்றார். அதன் பிறகு ராகுலின் தாய் அவ்வப்போது எங்கள் வீட்டிற்கு வருவார். ஒரு நாள் ராகுல் தான் ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியே செல்ல வேண்டும் என்று கூறினான். சில நாட்களில் அந்த வேலை முடிந்துவிடும், திரும்பி வந்து விடுவேன் என்று சொன்னான். அவன் என்னை 15 நாட்கள் தனியாக விட்டுவிட்டு செல்கிறான். நான் தனியாக எப்படி இருப்பேன் என்று பயந்தேன். அவன் எனக்கு புரிய வைத்து, கவலைப்பட தேவையில்லை, நான் விரைவில் திரும்பி வந்து விடுவேன், எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறிவிட்டு சென்றான். நான் அவன் வருகைக்காக காத்திருக்க தொடங்கினேன். ராகுல் எனக்கு சிறிது பணம் கொடுத்து விட்டு சென்றான். அதை வைத்து செலவுகள் நடந்தன. நாட்கள் மெல்ல கடந்தன. நான் ராகுலுக்கு போன் செய்ய நிறைய முயற்சி செய்தேன். அவனை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவன் எந்த வேளையில் இவ்வளவு பிஸியாக இருக்கிறான் என்று எனக்கு புரியவில்லை. அவனுக்கு ஒரு முறை கூட என் நினைவு வரவில்லையா? நான் தினமும் கதவருகே அமர்ந்து அவன் விரைவில் வருவான் என்று நம்பிக்கையில் காத்திருப்பேன். ஆனால் அப்படி நடக்கவில்லை. நாட்கள் மெல்ல கடந்தன. 15 நாட்களில் வருவேன் என்று சென்றவன் 25 நாட்களாகியும் வரவில்லை. என் இதயம் மிகவும் பதட்டமடைந்தது. அப்போது ஒரு நாள் திடீரென்று கதவு தட்டப்பட்டது. நான் கதவின் அருகே சென்றேன். ராகுல் வந்துவிட்டான் என்று நினைத்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் கதவை திறந்தேன். ஆனால் முன்னால் இருந்தது ராகுல் அல்ல, கையில் சூட்கேஸ் வைத்திருந்த இருவர். நான் அவர்களிடம், நீங்கள் யார் என்று கேட்டேன். அவர்கள், நீங்கள் ராகுலின் மனைவியா என்று கேட்டார்கள். ஆம், நான் தான் அவன் மனைவி. என்ன நடந்தது சொல்லுங்கள் என்றேன். அவர்கள், அவன் இப்போது நம்முடன் இல்லை, ஒரு கார் விபத்தில் அவன் இறந்து விட்டான். அவன் நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் அவனது உடலை எங்களால் கொண்டு வர முடியவில்லை. இது அவனது சில பொருட்கள், உங்களிடம் கொடுக்க வந்தோம் என்று கூறினர். இதை கேட்டதும் என் காலடியில் இருந்த தரை நழுவியது போல உணர்ந்தேன். என் நிலை மிகவும் மோசமானது. அழுது கொண்டே தரையில் அமர்ந்து விட்டேன். சிறிது நேரத்தில் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். ராகுல் தான் என் கடைசி நம்பிக்கை. அவனும் இப்போது இந்த உலகில் இல்லை. நான் இனி தனியாக எப்படி வாழ்வேன் என்று என் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. என் உலகமே சரிந்து விட்டது போல் இருந்தது. நான் அழிந்து விட்டேன். இந்த விஷயம் ராகுலின் அண்ணன்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரிந்தபோது அவர்கள் என்னிடம் வந்தனர். ராகுலின் தாய்க்கு என் மீது அனுதாபம் இருந்தது. ஆனால் அவனது அண்ணன்களுக்கும் அவர்களின் மனைவிகளுக்கும் நான் ஒரு விஷத்தை போல தெரிந்தேன். அவர்கள் என் தம்பியை இவள்தான் கொன்றுவிட்டாள் என்று என்னை திட்டி தீர்த்தனர். எனக்கு ஆதரவாக யாரும் இல்லை. அப்போது ராகுலின் அண்ணி, நீ எங்கள் வீட்டில் வேலை செய்யலாம் என்று கூறினாள். அவர் சொன்னதை கேட்டபோது, பாதுகாப்புக்கு என் தலைக்கு மேல் ஒரு கூரை இருக்கும், 2 வேளை உணவாவது கிடைக்கும் என்று தோன்றியது. அதனால் நான் சரி என்று சொல்லிவிட்டேன். ராகுல் சென்ற பிறகு என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. முன்பு நான் சிரித்து கொண்டு வாழ்ந்த அதே வாழ்க்கையில் இப்போது அமைதி மட்டுமே எஞ்சி இருந்தது. நான் ராகுலின் அண்ணன் வீட்டிற்கு சென்று அவர்களுடன் வசிக்க தொடங்கினேன். ஏனென்றால் எனக்கு செல்ல வேறு இடம் இல்லை. நான் முற்றிலும் அனாதையானேன். என் பெற்றோர்கள் முன்பே இறந்து விட்டனர். ராகுல் தான் எனக்கு எல்லாம். அவன் சென்ற பிறகு என் உலகம் முழுவதும் அழிந்து விட்டது போல உணர்ந்தேன். ஆரம்பத்தில் ராகுலின் அண்ணனும் அண்ணியும் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நினைத்தேன். ஏனென்றால் அவர்கள் அவனது சொந்தங்கள். ஆனால் மெல்ல மெல்ல நான் அந்த வீட்டில் ஒரு உறவினராக அல்ல, ஒரு சுமையாகவே இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டேன். ராகுலின் அண்ணி என்னை அதிக வேலை வாங்கினார். அவர் என்னை ஒரு மனிதனாக கூட மதிக்கவில்லை. அவர்களுக்கு நான் எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு வேலைக்காரி மட்டுமே. என் அன்றாட வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. நான் அதிகாலையிலேயே இருட்டாக இருக்கும் போதே எழுந்து விடுவேன். முதலில் முற்றத்தை சுத்தம் செய்வேன், பிறகு தண்ணீர் பிடிப்பேன்,
அடுப்படியில் வேலை செய்வேன். அனைவருக்கும் தேநீர் தயாரிப்பேன். அதன் பிறகு பாத்திரங்கள் கழுவுதல், துணிகளை துவைத்தல், வீட்டை முழுமையாக சுத்தம் செய்தல் என்பதே என் வாழ்க்கையாகிவிட்டது. காலை முதல் இரவு வரை நான் வேலை செய்து கொண்டே இருந்தேன். அதற்கு பதிலாக எனக்கு அவமான சொற்கள் மட்டுமே கிடைத்தன. எங்காவது தண்ணீர் சிந்திவிட்டால் திட்டு, துணிகள் சரியாக காயவில்லை என்றால் திட்டு. நான் ஒரு மனிதன் அல்ல, வேலை செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இயந்திரம் என்று எனக்கு தோன்ற தொடங்கியது. ராகுலின் பொருட்கள், சூட்கேஸ், அவனது துணிகள், அவனது போன் ஆகியவற்றை நான் அடிக்கடி ரகசியமாக எடுத்து பார்ப்பேன். அனைவரும் தூங்கிய பிறகு அவனது போனில் இருந்த எங்கள் பழைய புகைப்படங்களை பார்ப்பேன். சில சமயம் நாங்கள் சிரித்து கொண்டிருப்போம், சில சமயம் எங்காவது சுற்றி இருப்போம். அவன் என்னை எடுத்த புகைப்படங்கள் என அனைத்தையும் பார்த்து என் கண்களில் தானாகவே கண்ணீர் வழிந்தோடும். அந்த போனை என் நெஞ்சோடு அணைத்து கொண்டு, ராகுல் இன்று உயிரோடு இருந்திருந்தால் என் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது, அவன் என்னை இந்த நிலைக்கு விட்டிருக்க மாட்டான் என்று நினைப்பேன். சில சமயம் நான் மிகவும் உடைந்து போய் நானும் செத்து விடலாமா என்று தோன்றும். யாருக்காக நான் வாழ்கிறேன்? என்னிடம் மகிழ்ச்சியும் இல்லை, கனவும் இல்லை. நான் இறந்து விட்டால் இந்த வலி, இந்த துன்பம் அனைத்தும் முடிந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. அது எனக்கு மீண்டும் வாழ்வதற்கான காரணத்தை கொடுத்தது. நான் கர்ப்பமாக இருப்பதாக தெரிந்து கொண்டேன். இதை தெரிந்ததும் நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தேன். ஆனால் அன்று என் கண்ணீர் துக்கத்திற்காக அல்ல. அன்றுதான் முதலாக ராகுல் என்னை விட்டு முழுமையாக போகவில்லை என்று தோன்றியது. அவனது ஒரு பகுதி இன்னும் எனக்குள் உயிருடன் இருக்கிறது. என் வயிற்றின் மீது கை வைத்துக் கொண்டு, இனி நான் வாழ வேண்டும், எனக்காக மட்டுமல்ல என் குழந்தைக்காகவும் என்று சொல்லிக் கொண்டேன். வாழ்க்கையில் முதன்முறையாக எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்தது. எல்லாம் மாறும் என்று நினைத்தேன். ராகுலின் அண்ணியும் என்னிடம் சற்று அன்பாக நடந்து கொள்வார் என்று நம்பினேன். ஏனென்றால் நான் இப்போது தனியாக இல்லை. ராகுலின் அடையாளம் எனக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. நான் இந்த விஷயத்தை ராகுலின் அண்ணியிடம் கூறிய போது அவர் முகத்தில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. அவர் என்னை மேலிருந்து கீழாக பார்த்துவிட்டு சலனமற்ற குரலில், சரி, அப்படி என்றால் இனி நீ இன்னும் கவனமாக வேலை செய்ய வேண்டும் என்று கூறினார். அவர் சொன்னதை கேட்டபோது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவர் குறைந்தபட்சம் 2 நல்ல வார்த்தைகளாவது பேசுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவருக்கு அது எதை பற்றியும் கவலையே இல்லை என்பது போல இருந்தது. அதன் பிறகு அவர் எனக்கு வேலை பளுவை இன்னும் அதிகப்படுத்தினார். முன்பே நான் வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது வேலை இன்னும் அதிகரித்து விட்டது. காலை முதல் இரவு வரை நான் ஓய்வின்றி வேலை செய்து கொண்டே இருந்தேன். பாத்திரங்கள் கழுவுதல், வீட்டை துடைத்தல், குவியல் குவியலாக துணிகளை துவைத்தல், முழு வீட்டையும் சுத்தம் செய்தல் என அனைத்தும் என் பொறுப்பில் தான் இருந்தது. சில நேரங்களில் என் உடல் ஒத்துழைக்க மறுக்கும், இடுப்பு வலிக்கும், தலை சுற்றும். ஆனாலும் என்னை ஓய்வெடுக்க விட மாட்டார்கள். நான் சிறிது நேரம் அமர்ந்தால் போதும், ராகுலின் அண்ணி உடனே, இப்போதே அமர்ந்து விட்டாயா, வேலை யார் செய்வது, உனக்கு சாக்கு போக்கு சொல்லதான் தெரியும் என்று கத்துவாள். எனக்கு பயமாக இருந்தது. அதிகமாக பேசினால் என்னை வீட்டை விட்டு துரத்தி விடுவார்களோ என்று பயந்து அனைத்தையும் அமைதியாக சகித்து கொண்டேன். பல முறை அவர்கள் கோபத்தில் என் மீது கை கூட வைத்ததுண்டு. எப்போதாவது தள்ளி விடுவார்கள், எப்போதாவது கையை பிடித்து உலுக்குவார்கள். வலியால் நான் அழுவேன். ஆனால் யாரிடமும் புகார் சொல்ல முடியாது. ஏனென்றால் எனக்கு யாரும் இல்லை. என் குழந்தைக்காக மட்டுமே எல்லாவற்றையும் சகித்து கொண்டேன். இந்த வீட்டை விட்டு சென்றால் நான் எங்கே போவேன்? என் குழந்தையை எப்படி பெற்றெடுப்பேன், எப்படி வளர்ப்பேன் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் என்னை தேற்றிக் கொள்வேன். ஒரு நாள் நான் சமையலறையில் தரையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். மற்றவர்கள் வெளியே சாப்பிட்டு முடித்திருந்தார்கள். எப்போதும் போல எனக்கு தான் கடைசியாக உணவு கிடைத்தது. நான் அமைதியாக விரைவாக சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்போது ராகுலின் அண்ணன் உள்ளே வந்து, நீ ஏன் எப்போதும் சமையலறையில் தனியாக அமர்ந்து சாப்பிடுகிறாய்? வெளியே வந்து எங்களுடன் அமர்ந்து சாப்பிடு என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் சற்று அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் முதன்முறையாக ஒருவர் என்னிடம் இப்படி சாதாரணமாக பேசினார். நான் மெதுவாக சரி என்று கூறி என் தட்டை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றேன். அங்கே அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். நான் பயந்து கொண்டே ஒரு மூலையில் அமர்ந்தேன். அப்போது ராகுலின் அண்ணி என்னை பார்த்தாள். பிறகு ராகுலின் அண்ணனை பார்த்து, இவள் எல்லைக்குள் வைத்திருங்கள், இல்லை என்றால் தலைக்கு மேல் ஏறி விடுவாள் என்றாள். அவள் சொன்னதை கேட்டதும் யாரோ அனைவர் முன்னிலையிலும் என்னை அறைந்தது போல உணர்ந்தேன். என் கைகள் அங்கேயே நின்று விட்டன. தட்டை பிடித்துக் கொண்டிருந்த என் விரல்கள் நடுங்க தொடங்கின. நான் என்ன தவறு செய்தேன் என்று எனக்கு புரியவில்லை. அவ்வளவு சிறிய விஷயத்திற்கு என்னை அவமானப்படுத்தினாரே என்று வருந்தினேன். அங்கே அமர்ந்திருப்பது எனக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. ராகுலின் அண்ணனும் ஒன்றும் சொல்லவில்லை. அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். நான் தலைகுனிந்து அமர்ந்திருந்தேன்.
என் கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருந்தன. ஆனால் நான் அழுவதை தவிர்க்க முயன்றேன். ஏனென்றால் அவர்கள் என் பலவீனத்தை பார்க்க நான் விரும்பவில்லை. அன்று இரவு நான் மிகவும் அழுதேன். என் அறைக்கு சென்று ராகுலின் போனை எடுத்து அவனது புகைப்படத்தை பார்த்து கொண்டே அழுதேன். நான் அந்த புகைப்படத்திடம், பாருங்கள் ராகுல், நீங்கள் சென்ற பிறகு என் நிலை என்னவாகிவிட்டது, நான் ஒவ்வொரு நாளும் உடைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் பிறகு நான் என் வயிற்றின் மீது கை வைத்துக் கொண்டு என்னை தேற்றிக் கொண்டேன். நான் இப்போது தனியாக இல்லை என்பது நினைவுக்கு வந்தது. என் குழந்தைக்காக நான் வலிமையாக இருக்க வேண்டும். எவ்வளவு துன்பம் இருந்தாலும் நான் வாழ வேண்டும். எப்படியாவது என் குழந்தையை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஒரு நாள் காலை முதலே என் உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது. இரவும் சரியாக தூக்கம் வரவில்லை. காலையில் எழுந்ததும் அதே வேலைகள் தொடங்கின. முதலில் முழு வீட்டையும் சுத்தம் செய்தல், பிறகு பாத்திரங்கள், பிறகு துணிகள், அதன் பிறகு சமையல் வேலை. நான் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் அன்று என் உடல் ஒத்துழைக்க மறுத்தது. மீண்டும் மீண்டும் தலை சுற்றுவது போல இருந்தது. கண்களுக்கு முன்னால் மங்கலாக தெரிந்தது. ஆனாலும் நான் என்னை தடுத்து நிறுத்தினேன். ஏனென்றால் நான் சிறிது நேரம் ஓய்வெடுக்க முயன்றாலும் ராகுலின் அண்ணி மீண்டும் மீண்டும் திட்டுவாள் என்பது எனக்கு தெரியும். நான் சமையலறையில் நின்று காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தேன். அப்போது ராகுலின் அண்ணன் என் அருகில் வந்தார். அவர் அவசரமாக தெரிந்தார். அவர் பீரோவில் இருந்து ஒரு வெள்ளை சட்டையை எடுத்து என் பக்கம் நீட்டி, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது, நீ சீக்கிரம் இந்த சட்டையை அயன் செய் என்றார். அவர் குரல் சாதாரணமாகவே இருந்தது. அதனால் நான் ஒன்றும் சொல்லாமல் சட்டையை வாங்கி கொண்டு அறையின் மூலையில் இருந்த அயன் டேபிள் அருகே சென்றேன். நான் மெதுவாக சட்டையை அயன் செய்ய தொடங்கினேன். ஆனால் என் கைகளில் பலம் இல்லை. தலை பாரமாக இருந்தது. வயிற்றிலும் ஏதோ ஒரு விசித்திரமான வலி தெரிந்தது. நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றேன். ஏனென்றால் யாராவது மீண்டும் என் மீது கத்துவதை நான் விரும்பவில்லை. நான் அயன் செய்து கொண்டே இந்த நாள் எப்போது முடிவடையும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று என் கண்களுக்கு முன்னால் இருட்டாகியது. எனக்கு பலமாக தலை சுற்றியது. என் கைகள் நடுங்கின. என் கவனம் சிதறியது. அதே நொடியில் சூடான அயன்பாக்ஸ் சட்டையின் மீது நீண்ட நேரம் தங்கிவிட்டது. துணி கருகியது. துணி எரிந்த வாசம் அறை முழுவதும் பரவியது. நான் பயந்து போய் உடனே அயன்பாக்ஸை எடுத்தேன். ஆனால் அதற்குள் நேரம் கடந்து விட்டது. சட்டையில் ஒரு பெரிய கருப்பு புள்ளி விழுந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. இனி என்ன நடக்கும் என்று புரியவில்லை. அப்போது ராகுலின் அண்ணன் வேகமாக அடியெடுத்து வைத்து உள்ளே வந்தார். கரிய சட்டையை பார்த்ததும் அவர் முகத்தில் கோபம் சிவந்தது. அவர் சத்தமாக, நீ என்ன செய்திருக்கிறாய் என்று கத்தினார். உன்னால் ஒரு வேலையை கூட சரியாக செய்ய முடியவில்லை. என் சட்டையை வீணாக்கி விட்டாய். இப்போது நான் மீட்டிங்கிற்கு என்ன அணிந்து செல்வேன் என்று கத்தினார். பயத்தால் என்னால் எதுவும் பேச முடியவில்லை. தவறு நடந்துவிட்டது, எனக்கு தலை சுற்றியது என்று மெதுவாக கூறினேன். ஆனால் அவர் எதையும் கேட்கவில்லை. ஆத்திரம் தலைக்கேற அவர் என் முகத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தார். அந்த அறை எவ்வளவு பலமாக இருந்தது என்றால் நான் தடுமாறி கீழே விழுந்து விட்டேன். காதுகளில் இரைச்சல் கேட்டது. கண்கள் கலங்கின. முகம் எரிய தொடங்கியது. தரையில் அமர்ந்தபடி என் கன்னத்தை பிடித்து கொண்டேன். அவர் என் மீது கை வைப்பார் என்று நான் நம்பவே இல்லை. அந்த நேரத்தில் ராகுலின் அண்ணியும் அங்கே வந்தாள். கருகிய சட்டையை பார்த்தவள் என்னை கோபத்துடன் பார்த்து, இந்த அவசகுணமானவள் எதற்கும் உதவாது. இவளை இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியேற்றுகிறேன். இவளை இங்கு அழைத்து வந்ததை நீ செய்த தவறுதான் என்று கூறினாள். அவள் வார்த்தைகள் என் இதயத்தில் தைத்தன. நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன். அவள் தொடர்ந்து திட்டிக் கொண்டிருந்தாள். இவள் வந்ததிலிருந்து தொல்லைதான். வேலையும் சரியாக செய்வதில்லை. எந்த பயனும் இல்லை. மேலாக இவள் பந்தா வேற. நான் அழுது கொண்டே அவர்களை பார்த்தேன். ஆனால் யாருக்கும் என் நிலை மீது இரக்கம் வரவில்லை. நான் கர்ப்பமாக இருந்தேன். உடல்நிலை சரியில்லை. காலை முதல் ஓய்வின்றி வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் யாருக்கும் அது பற்றி கவலை இல்லை. ராகுலின் அண்ணனும் என்னை கோபத்துடன் முறைத்துக் கொண்டிருந்தார். ஏதோ எல்லா தவறுக்கும் நான் தான் காரணம் என்பது போல. அந்த நொடிதான் இந்த வீட்டில் எனக்கு இடமில்லை என்பதை முதலாக உணர்ந்தேன். அவர்களுக்கு நான் வெறும் சுமை. ராகுல் சென்ற பிறகு யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அனைவரும் ஏதோ எனக்கு பெரிய உபகாரம் செய்வது போல பேசினார்கள். என் இதயம் முற்றிலும் உடைந்து விட்டது. நான் மெதுவாக எழுந்து எதுவும் பேசாமல் என் அறைக்கு சென்றேன். என் கால்கள் தடுமாறின. கன்னத்தில் வலி இன்னும் இருந்தது. கண்கள் கண்ணீரால் நனைந்திருந்தன. அறைக்குள் சென்றதும் நான் கதறி அழுதேன். எனக்குள் இனி எதுவுமே மிஞ்சவில்லை என்று தோன்றியது. நான் சுற்றிலும் பார்த்தேன். அந்த சிறிய அறையில் சில துணிகள், ராகுலின் சூட்கேஸ் மற்றும் அவனது போன் மட்டுமே இருந்தது. இதுதான் என் உலகம். நான் தரையில் அமர்ந்து சூட்கேஸை திறந்து அவனது துணிகளை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு சத்தமாக அழுதேன். ராகுல் இன்று உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. அவன் என்னை இப்படி பார்த்திருக்க மாட்டான்.
அவன் எனக்கு அன்பையும் மரியாதையையும் தந்தான். இன்று அவன் இல்லாததால் நான் ஒவ்வொரு நாளும் அவமானப்படுகிறேன் என்று நினைத்து நீண்ட நேரம் அழுதேன். பிறகு திடீரென்று நான் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என் சுயமரியாதை சிதைக்கப்படும் இடத்தில் நான் ஏன் இருக்க வேண்டும்? நான் இன்னும் எவ்வளவுதான் சகிப்பேன் என்று தோன்றியது. நான் என் கண்ணீரை துடைத்துவிட்டு மெதுவாக என் பொருட்களை அடுக்க தொடங்கினேன். சில துணிகளை பையில் வைத்தேன். ராகுலின் போனை பத்திரப்படுத்தினேன். அவனது சூட்கேஸை எடுத்தேன். என் கைகள் நடுங்கின. ஆனால் அந்த நேரத்தில் என் இதயம் கல்லாக மாறிவிட்டது. என்ன நடந்தாலும் நான் இந்த வீட்டில் இருக்க போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டேன். நான் சூட்கேஸுடன் அறைக்கு வெளியே வந்தபோது ராகுலின் அண்ணி, நல்லது, தானே வெளியேறுகிறாள், நமக்கு தொல்லை ஒளிந்தது என்று கிண்டலாக கூறினாள். அவளை நான் பார்க்க கூட இல்லை. ஏனென்றால் பதிலளிக்க கூட என்னிடம் பலம் இல்லை. ராகுலின் அண்ணனும் அமைதியாக நின்றிருந்தார். அவர் என்னை தடுக்க கூட முயற்சி செய்யவில்லை. இதை பார்த்ததும் என் இதயம் இன்னும் உடைந்திருந்தது. நான் மெதுவாக கதவை நோக்கி சென்று வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வெளியில் வெயில் அடித்தது. சாலையில் மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. நான் நடந்து கொண்டே இருந்தேன். கண்ணீர் நின்றபாடு இல்லை. நான் இப்போது எங்கே போவேன்? யாரிடம் போவேன்? என்னிடம் வீடும் இல்லை, ஆதரவும் இல்லை, பணமும் இல்லை என்று யோசித்தேன். ஆனால் என் வயிற்றின் மீது கை வைத்து கொண்டு, இல்லை, நான் உடையக்கூடாது. இப்போது எனக்காக மட்டும் வாழவில்லை, என் குழந்தைக்காகவும் வாழ வேண்டும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னை தேர்ச்சி கொள்ள வேண்டும். ஏனென்றால் எனக்குள் ராகுலின் கடைசி அடையாளம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நான் எந்த வழியையும் தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டேன். சூட்கேஸுடன் சாலையில் மெதுவாக நடந்தேன். ஆனால் எங்கே செல்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. என் கால்கள் தானாகவே முன்னேறின. தலை மிகவும் பாரமாக இருந்தது. கண்களுக்கு முன்னால் மங்கலாக தெரிந்தது. உடலில் சிறிதும் பலம் இல்லை. காலையில் இருந்து எதுவும் சாப்பிடவில்லை. மேலும் அழுது அழுது என் நிலை மோசமாகி இருந்தது. வெயில் அதிகமாக இருந்ததால் சுவாசிப்பதற்கே கஷ்டமாக இருந்தது. சிறிது தூரம் நடந்ததும் திடீரென்று எனக்கு பலமாக தலை சுற்றியது. கையில் இருந்த சூட்கேஸ் நழுவ சாலையோரத்தில் அமர்ந்து விட்டேன். என் இதயம் வேகமாக துடித்தது. இப்போது என்ன செய்வது? எங்கே செல்வது? யார் எனக்கு உதவுவார்கள்? இந்த உலகில் எனக்கு சொந்தமென்று யாருமே இல்லையா என்று என் வயிற்றின் மீது கை வைத்து கொண்டு அழுதேன். என் குழந்தையை பற்றி நினைக்கும் போது பயமாக இருந்தது. எனக்கு ஏதேனும் நேர்ந்தால் என் குழந்தைக்கு என்ன ஆகும் என்று கவலைப்பட்டேன். நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தேன். பிறகு என் கண்ணீரை துடைத்துவிட்டு சூட்கேஸை என் பக்கம் இழுத்தேன். தற்செயலாக சூட்கேஸிற்குள் இருந்த ஒரு சிறிய காகிதத்தை பார்த்தேன். அதில் ஒரு முகவரி எழுதப்பட்டிருந்தது. அதனுடன் ஒரு சாவியும் இருந்தது. நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். இது எந்த இடம்? இந்த சாவி யாருடையது என்று எனக்கு புரியவில்லை. நான் இதுவரை இதை பார்த்ததில்லை. ராகுல் அவற்றை சூட்கேஸில் வைத்து பத்திரப்படுத்தி இருக்கலாம். ஆனால் என்னிடம் அதை பற்றி எப்போதுமே சொன்னதில்லை. என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. ராகுல் ஏன் இதையெல்லாம் என்னிடமிருந்து மறைத்தார்? இந்த இடம் அவனுடையது என்றால் ஏன் என்னை ஒருமுறை கூட இங்கே அழைத்து வரவில்லை? ஆனால் அந்த தருணத்தில் என் மனதிற்குள் ஒரு குரல் கேட்டது. நான் அந்த இடத்திற்கு சென்று பார்க்க வேண்டும் என்று. ஒருவேளை அங்கு என் கேள்விகளுக்கான பதில் கிடைக்கலாம். ஒருவேளை ராகுல் எனக்காக ஏதேனும் விட்டு சென்றிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை. அதனால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த முகவரியை தேடி செல்ல தொடங்கினேன். வழி முழுவதும் என் இதயம் படபடத்துக் கொண்டிருந்தது. நான் தவறான இடத்திற்கு போகிறேனா என்று மீண்டும் மீண்டும் நினைத்தேன். ஆனால் என்னை நானே தேற்றிக் கொண்டேன். சிறிது நேரம் கழித்து நான் அந்த முகவரியை அடைந்தேன். அங்கே சிறிய ஆனால் ஒரு அழகான வீடு இருந்தது. வெளியே இருந்தே வீடு மிகவும் சுத்தமாக தெரிந்தது. சுவர்களில் மென்மையான நிறம் பூசப்பட்டிருந்தது. கதவில் பெரிய பூட்டு போடப்பட்டிருந்தது. நான் சிறிது நேரம் அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு நடுங்கும் கைகளால் சாவியை எடுத்து பூட்டில் போட்டேன். சாவியை திருப்பியதும் பூட்டு திறந்தது. என் இதயம் இன்னும் வேகமாக துடித்தது. நான் மெதுவாக கதவை திறந்து உள்ளே சென்றேன். வீட்டிற்குள் கால் வைத்ததுமே நான் அதிர்ச்சி அடைந்தேன். உள்ளே அனைத்தும் மிகவும் சுத்தமாக இருந்தன. இந்த வீடு நீண்ட நாட்களாக பூட்டப்பட்டிருந்தது என்று சொல்லவே முடியாது. வெளியே ஒரு பெரிய ஹால் இருந்தது. அதில் ஒரு அழகான சோபா வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்னால் டிவி இருந்தது. மூலையில் ஒரு சிறிய மேஜை இருந்தது. ஜன்னல்களில் சுத்தமான திரைகள் போடப்பட்டிருந்தன. வீட்டில் மெல்லிய நறுமணம் வீசிக் கொண்டிருந்தது. ஏதோ இப்போதுதான் சுத்தம் செய்தது போல இருந்தது. நான் மெதுவாக வீடு முழுவதையும் பார்க்க தொடங்கினேன். உள்ளே 2 அறைகள் இருந்தன. இரண்டுமே மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இது என்னவென்று எனக்கு புரியவில்லை. இங்கே யாரோ வசிப்பது போலவோ அல்லது யாரோ இந்த வீட்டை எப்போதும் வசிக்க தகுந்தபடி வைத்திருப்பது போலவோ இருந்தது. நான் வீட்டினை பார்த்து கொண்டிருந்த போதே உள்ளறையிலிருந்து ஒரு பெண் வெளியே வந்தார்.
அவரை பார்த்ததும் நான் பயந்து போனேன். ஏனென்றால் அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னை பார்த்ததும் அவர் சிறிதும் அதிர்ச்சி அடையவில்லை. மாறாக புன்னகைத்து, நீங்கள் வந்துவிட்டீர்களா என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்டு நான் மேலும் அதிர்ச்சி அடைந்தேன். நான் உடனே, நீங்கள் யார், உங்களுக்கு என்னை எப்படி தெரியும் என்று கேட்டேன். அந்த பெண் மிகவும் அமைதியான குரலில், ஆம், என் பெயர் பிரியா. இதுவரை இந்த வீட்டை நான் தான் கவனித்து வந்தேன். ஆனால் இன்று முதல் இது உங்கள் வீடு. இனி நீங்கள் தான் இங்கே வசிக்கப் போகிறீர்கள் என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் அவரை பார்த்து கொண்டே நின்று விட்டேன். எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் பயத்துடன், என் வீடா, ஆனால் எப்படி என்று கேட்டேன். அவர், நீங்கள் ராகுல்ஜியின் மனைவிதானே என்று கேட்டார். நான் மெதுவாக ஆம் என்றேன். அவர் புன்னகைத்து, ராகுல்ஜி முன்பே சொல்லிவிட்டார், ஒருவேளை அவர் உங்களுடன் இல்லாத போது இந்த வீடு உங்களுடையதாக இருக்கும் என்று. நீங்கள் வரும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் இந்த வீட்டை பராமரிக்க என்னை நியமித்தார் என்றார். அவர் சொன்னதை கேட்டு என் கண்கள் கலங்கின. ராகுல் எனக்காக இவ்வளவு தூரம் யோசித்து வைத்திருந்தார் என்று என்னால் நம்ப முடியவில்லை. அனைவரும் என்னை ஒரு சுமையாக நினைத்த போது ராகுல் எனக்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை சேர்த்து வைத்திருந்தார். பிரியா என் பக்கம் இன்னொரு சாவியை நீட்டி, இது பீரோவின் சாவி, இனி அனைத்தும் உங்களுடையது என்றார். நான் அவரிடம் இன்னும் நிறைய கேட்க விரும்பினேன். ராகுல் இந்த வீட்டை எப்போது வாங்கினார், ஏன் வாங்கினார், ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் அவசரமாக தெரிந்தார். இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி சென்றார். அவர் செல்வதையே நான் கதவில் நின்றபடி பார்த்து கொண்டிருந்தேன். வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. நான் மெதுவாக உள்ளே வந்து சுற்றிலும் பார்க்க தொடங்கினேன். இத்தனை நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக நான் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருப்பது போல உணர்ந்தேன். அங்கே என்னை கத்தி திட்ட ஆட்கள் இல்லை, அவமானப்படுத்த ஆட்கள் இல்லை, என்னை தள்ள யாரும் இல்லை. நான் மெதுவாக சோபாவில் அமர்ந்து அழுதேன். ஆனால் இந்த முறை என் கண்ணீர் துக்கத்திற்காக மட்டுமல்ல, அதில் நிம்மதியும் இருந்தது. ராகுல் இன்னும் எங்கோ என்னுடன் இருக்கிறார் என்பது போல உணர்ந்தேன். சிறிது நேரம் கழித்து எழுந்து உள்ளறைக்கு சென்றேன். அங்கே ஒரு பெரிய பீரோ இருந்தது. நான் அதற்கு முன்னால் நின்றேன். பிறகு நடுங்கும் கைகளால் சாவியை போட்டேன். பீரோவை திறந்ததும் என் கண்கள் வியப்பில் விரிந்தன. அதற்குள் நிறைய பணம் இருந்தது. என் வாழ்க்கையில் இவ்வளவு பணத்தை ஒரே இடத்தில் நான் பார்த்ததே இல்லை. இது நிஜமா அல்லது கனவா என்று சிறிது நேரம் புரியவில்லை. என் கைகள் நடுங்கின. நான் பின்வாங்கினேன். பிறகு ராகுல் எனக்காக இதையெல்லாம் விட்டு சென்றிருக்கிறார் என்று மெதுவாக புரிந்து கொண்டேன். ஒருவேளை அவர் இல்லாத சூழலில் நான் யாரிடமும் கையேந்த கூடாது, யாரும் என்னை அவமானப்படுத்தக்கூடாது என்று அவர் முன்பே திட்டமிட்டிருக்கலாம். ராகுல் என்னிடம் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் சட்டென்று நினைவுக்கு வந்தது. அவர் என்னை பார்த்து கொண்ட விதம், ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் என்று சொன்னது. அந்த தருணத்தில் நான் விம்மி விம்மி அழுதேன். ஏனென்றால் அவர் உண்மையில் என்னை விட்டு போகவில்லை. அவர் செல்லும் போதும் எனக்கான வாழ்வாதாரத்தை விட்டு சென்றிருந்தார். அன்றுதான் முதலாக இறைவன் எனக்கான வழிகளை முழுமையாக மூடவில்லை என்று தோன்றியது. என் வாழ்க்கை இன்னும் முற்றிலும் முடிந்துவிடவில்லை. நான் பீரோவுக்கு முன்னால் நின்று அந்த பணத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். என் கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. ராகுல் என்னை விட்டு பிரிந்தும் எனக்காக எவ்வளவு கவனித்து வைத்திருக்கிறார் என்ற எண்ணம் மட்டுமே என் மூளையில் சுழன்று கொண்டிருந்தது. என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. நான் ஒரு முறை பீரோவை பார்த்தேன். இன்னொரு முறை ஒவ்வொரு பொருளும் இவ்வளவு கவனமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த வீட்டையும் பார்த்தேன். யாரோ ஒவ்வொரு நாளும் எனக்காக காத்திருப்பது போல அனைத்தும் அடுக்கப்பட்டிருந்தன. நான் மெதுவாக திரும்பி சென்று அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தேன். என் இதயம் பாரமாக இருந்தது. இத்தனை நாட்களாக அனுபவித்த துன்பம், அவமானம், வலி, தனிமை என அனைத்தும் ஒன்றாக என் உள்ளே பொங்கியது. ராகுல் இன்று என்னுடன் இருந்திருந்தால் நான் இதையெல்லாம் அனுபவித்திருக்க மாட்டேன் என்று மட்டும் நினைத்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று பின்னால் ஒரு குரல் கேட்டது. அது மிகவும் தெரிந்த குரல். என் இதயம் ஒரு நிமிடம் நின்று போனது. உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. நான் மெதுவாக பின்னால் திரும்பினேன். என் முன்னால் நின்றிருந்த அந்த நபரை பார்த்ததும் என் காலடியில் இருந்த தரை நழுவியது. மூச்சு நின்றது. கண்கள் விரிந்தன. கைகள் நடுங்கின. என் முன்னால் நின்றிருந்தவரை பார்த்ததும் என் உணர்வுகள் அனைத்தும் பறிபோயின. அது வேறு யாரும் இல்லை, ராகுல். அதே முகம், அதே கண்கள், அதே குரல். நான் அவனை பார்த்தபடியே இருந்தேன். இது கனவா அல்லது நிஜமா என்று எனக்கு புரியவில்லை. எல்லோருடைய கண்களிலும் இறந்து போன ஒரு நபர் என் முன்னால் நிற்கிறான் என்பதை என் மூளை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. என்னால் பேசக்கூட முடியவில்லை. அப்போது என் கண்களுக்கு முன்னால் இருட்டாகியது. அனைத்தும் மங்கலாக தெரிந்தது. நான் மயக்கமடைந்து கீழே விழுந்தேன்.
எனக்கு நினைவு திரும்பிய போது நான் மருத்துவமனையில் இருந்தேன். அறையில் மருந்தின் மெல்லிய மனம் இருந்தது. என் கையில் ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டிருந்தது. நான் மெதுவாக கண்களை திறந்தேன். அப்போது என் பார்வை முன்னால் நின்றிருந்த நபர் மீது பட்டது. பார்த்ததும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அது நிஜமாகவே ராகுல் தான். அவன் அங்கேயே நின்று என்னை பார்த்து கொண்டிருந்தான். நான் சட்டென்று எழுந்து சென்று அவனை இருக்க கட்டி கொண்டேன். அவனை விட்டுவிட்டால் அவன் மீண்டும் எங்கேனும் மறைந்து விடுவான் என்பது போல அவனை அவ்வளவு உறுதியாக பிடித்து கொண்டேன். என் உள்ளே இருந்த வலி அனைத்தும் வெளியே வந்தது. நான் அழுது கொண்டே, ராகுல், நீ உயிரோடு இருக்கிறாயா? ராகுல், நீ உண்மையில் உயிரோடு இருக்கிறாயா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அவனும் என்னை மிகவும் அன்புடன் பிடித்து கொண்டான். அவன் கைகள் என் தலை மீது இருந்தன. அவன் என்னை அவமானப்படுத்த முயன்றான். அவன் கண்களும் கலங்கி இருந்தன. அவன் மெதுவாக, நான் தான் ராகுல், நான் உன் ராகுல், நான் திரும்பி வந்து விட்டேன். உன்னை விட்டு இனி எங்கும் செல்ல மாட்டேன். நீ கவலைப்படாதே, நான் இறக்கவில்லை, நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று கூறினான். அவன் குரலை கேட்டதும் என் இதயம் மீண்டும் துடிப்பது போல உணர்ந்தேன். இத்தனை நாட்களின் வழி ஒரே நொடியில் வெளிப்பட்டது. அழுது கொண்டே அவனிடம் கேள்விகள் கேட்க நினைத்தேன். ஆனால் என் வார்த்தைகள் உடைந்தன. அவனை தொட்டு பார்த்து அவன் உண்மையிலேயே முன்னால் இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டேன். சிறிது நேரம் கழித்து அவன் என்னை அமர வைத்து தண்ணீர் கொடுத்தான். பிறகு, இப்போது நீ பலவீனமாக இருக்கிறாய், முதலில் வீட்டிற்கு செல்லலாம், நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்றான். நான் அமைதியாக அவனை பார்த்தேன். பிறகு மெதுவாக தலையசைத்தேன். மருத்துவமனையிலிருந்து கிளம்பி அவன் என்னை அதே வீட்டிற்கு அழைத்து வந்தான். வீடு முழுவதும் அவனை பார்த்து கொண்டே வந்தேன். இது கனவாக இருக்கக்கூடாது என்று பயந்தேன். அவன் கார் ஓட்டி கொண்டிருந்தான். மீண்டும் மீண்டும் என்னை பார்த்து புன்னகைத்தான். நாங்கள் இருவரும் மீண்டும் ஒன்றாக அமர்ந்திருப்பது அவனுக்கே நம்ப முடியாதது போல இருந்தது. வழியில் அவன் காரை நிறுத்தி எனக்காக உணவு வாங்கினான். நீ சரியாக சாப்பிட்டிருக்க மாட்டாய் என்றான். இத்தனை நாட்களுக்கு பிறகு அவன் என்னை கவனித்துக் கொள்வதை நினைத்து நான் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். அது என்னை உள்ளுக்குள் உடைக்கவும் செய்தது, அதே சமயம் சேர்க்கவும் செய்தது. நாங்கள் இருவரும் வீட்டிற்கு சென்றோம். ஹாலில் அமர்ந்து சேர்ந்து சாப்பிட்டோம். இத்தனை நாட்களுக்கு பிறகு நான் எனக்கு பிடித்த ஒருவருடன் அமர்ந்து சாப்பிடுகிறேன். இல்லையெனில் நான் எப்போதும் அழுது கொண்டே தனியாகத்தான் சாப்பிடுவேன். சாப்பிடும் போது என் கண்கள் ராகுலையே பார்த்து கொண்டிருந்தன. அவன் என் முன்னால் அமர்ந்திருக்கிறான் என்பதை என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. உணவு உண்ட பிறகு நாங்கள் இருவரும் சோபாவில் அமர்ந்தோம். அவன் ஒரு பெருமூச்சு விட்டு, இப்போது நான் உனக்கு எல்லாவற்றையும் உண்மையாக சொல்கிறேன் என்றான். அவன் ஏன் தன் மரணத்தை போல நாடகம் ஆடினான் என்று மெதுவாக சொல்ல தொடங்கினான். நாங்கள் ஒன்றாக இருந்தபோது ஒரு நாள் திடீரென்று அவனது தாயிடமிருந்து போன் வந்ததாம். அவர்கள் குரல் மிகவும் பதட்டமாக இருந்ததாம். அவர்கள் அழுது கொண்டே, மகனே, உன் அண்ணன்கள் உன்னை தீர்த்து கட்டி விடுவார்கள், நீ இப்போதே இங்கிருந்து தூரம் சென்று விடு, யாரிடமும் எதுவும் சொல்லாதே என்று கூறினார்களாம். இதை கேட்டு அவன் பயந்து விட்டானாம். என்ன நடந்தது என்று கேட்டதற்கு, அப்பாவிடம் நிறைய நிலங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் சொத்துக்கள் இருக்கின்றன. அவர் அதை எங்கள் மூவருக்கும் சமமாக பிரித்து கொடுக்க விரும்பினார். ஆனால் உன் அண்ணன்களுக்கு இது விருப்பம் இல்லை. நீ வீட்டை விட்டு சென்றதால் உனக்கு இதில் உரிமை இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சொத்துக்கள் அனைத்தும் அவர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று கூறினார்களாம். ராகுல் இதை கூறும் போதே மௌனமானான். அவன் கண்களில் வலி தெளிவாக தெரிந்தது. பிறகு அவன் தொடர்ந்து, இதை பற்றிதான் வீட்டில் தினமும் சண்டைகள் நடந்தன. ஆனால் அப்பா நான் அவருடைய மகன் என்றும் எனக்கு அநீதி இழைக்க விடமாட்டேன் என்றும் மூவருக்கும் சமமான பங்கினை தருவேன் என்றும் உறுதியாக கூறிவிட்டார். ஆனால் என் அண்ணன்கள் பேராசையால் கண்கள் மறைக்கப்பட்டு விரோதியாகிவிட்டார்கள். அதனால் என்னை ஒழித்து கட்ட திட்டமிட்டு விட்டார்கள். ஒரு நாள் இரவு 2 அண்ணன்களும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அம்மா அவர்களின் பேச்சையெல்லாம் கேட்டுவிட்டார். நாங்கள் ராகுலை கார் விபத்தில் சிக்க வைப்போம், ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்து விட்டால் வேலை முடிந்துவிடும், யாருக்கும் எதுவும் தெரியாது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். ராகுல் இதை கூறும் போதே என் உடல் நடுங்கியது. நான் பயத்துடன் அவனை பார்த்தேன். அவன் என் கையை பிடித்து கொண்டு, அம்மா இதை கேட்டு பயந்து விட்டார், அன்று இரவே எனக்கு போன் செய்து அனைத்தையும் சொல்லிவிட்டார். பிறகு அம்மாவும் அப்பாவும் யாருக்கும் தெரியாமல் அத்தனை தொழிற்சாலைகளையும் நிலங்களையும் என் பெயரில் எழுதி வைத்து விட்டனர். ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அவர்கள் என்னிடம் இந்த வீட்டின் சாவியை கொடுத்து சிறிது காலத்திற்கு உலகத்தை விட்டு மறைந்து விடு, இல்லை என்றால் உன் அண்ணன்கள் உன்னை நிஜமாகவே கொன்று விடுவார்கள் என்று கூறினார்கள். என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தேன். பிறகு கட்டாயத்தின் பேரில் நான் இறந்து விட்டதாக ஒரு பொய்யான நாடகத்தை அரங்கேற்றினேன். அப்போதுதான் என் அண்ணன்கள் அமைதியடைவார்கள் என்று நினைத்தேன். இதை கேட்டு நான் அப்படியே உறைந்து விட்டேன். என் மனதில் கோபமும் வலியும் இருந்தன. அதே சமயம் என் ராகுல் உயிரோடு இருக்கிறான் என்ற நிம்மதியும் இருந்தது. நான் அழுது கொண்டே,
ஆனால் ஏன் என்னிடம் சொல்லவில்லை? உன்னை பிரிந்து நான் பட்ட பாடு உனக்கு தெரியுமா? நான் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருந்தேன் என்று கேட்டேன். ராகுல் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. அவன் என் கையை பிடித்து கொண்டு, நான் உண்மையை சொல்லி இருந்தால் உன்னால் இந்த ரகசியத்தை மறைக்க முடிந்திருக்காது. என் அண்ணன்களுக்கு சிறு சந்தேகம் வந்தாலும் அவர்கள் உனக்கும் தீங்கி அளித்திருப்பார்கள். நான் உன்னை காப்பாற்ற நினைத்தேன், அதனால்தான் உன்னை விட்டு தள்ளியிருந்தேன் என்றான். அவன் வார்த்தைகளை கேட்டு என் இதயம் உடைந்தாலும் அது என் உயிரை காப்பாற்றதான் செய்தான் என்று தெரிந்ததும் ஆறுதலாக இருந்தது. அன்று இரவு இத்தனை நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக நான் நிம்மதியாக உறங்கினேன். ஏனென்றால் இழந்த என் ராகுல் எனக்கு திரும்பி கிடைத்து விட்டான். நான் ராகுல் முன்னால் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தேன். இத்தனை நாட்களாக சேர்த்து வைத்திருந்த வழி அனைத்தும் வெளியே வந்தது. ராகுல் மீண்டும் மீண்டும் என் கையை பிடித்து என்னை அமைதிப்படுத்த முயன்றான். ஆனால் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் சென்ற பிறகு அவனது அண்ணனும் அண்ணியும் எப்படி என்னை அவர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் எப்படி ஆதரவாக இருப்பது போல நடித்துவிட்டு பிறகு என்னை ஒரு வேலைக்காரியை விட மோசமாக நடத்தினார்கள் என்பதை அழுது கொண்டே சொன்னேன். காலை முதல் இரவு வரை வீட்டு வேலைகள் அனைத்தும் என் தலையில்தான் இருந்தது. கர்ப்பமாக இருந்தபோதும் நான் எவ்வளவு கடினமான வேலைகளை செய்தேன். அண்ணி ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் எப்படி என்னை அவமானப்படுத்தினார். அவர்கள் என்னை ஒரு மனிதனாக கூட மதிக்கவில்லை என்பதை அவனிடம் சொன்னேன். நான் சொல்ல சொல்ல அழுது கொண்டே இருந்தேன். ராகுலின் கண்கள் சிவந்தன. ஒரு சட்டை கருகியதற்காக அவனது அண்ணன் என் மீது கை வைத்ததை, என்னை அறைந்ததை, அண்ணி என்னை அபசுகுணம் என்று சொல்லி வீட்டை விட்டு துரத்தியதை சொன்னபோது ராகுலின் கோபம் அதிகரித்தது. அவனது கைகள் இறுகின, கண்களில் நெருப்பு தெரிந்தது. அவன் கோபத்துடன், நான் இப்போதே அவர்களிடம் செல்கிறேன். நீ என் மனைவி. நான் உன்னை அவர்களின் பொறுப்பில் விட்டு சென்றேன். அவர்கள் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்களே, அவர்களிடம் கேட்கிறேன் என்று கூறிவிட்டு எழுந்தான். நான் உடனே அவன் முன்னால் சென்று கையை பிடித்து கொண்டு, வேண்டாம் ராகுல், நீ எங்கும் செல்ல வேண்டாம். அவர்கள் ஏற்கனவே உன் உயிருக்கு குறிவைத்திருப்பவர்கள். நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அவர்களுக்கு தெரிந்தால் மீண்டும் உனக்கு தீங்கு செய்ய முயல்வார்கள். உன்னை மீண்டும் இழக்க என்னால் முடியாது என்று அழுது கொண்டே கூறினேன். என் குரல் நடுங்கியது. ஏனென்றால் ராகுலை மீண்டும் ஆபத்தில் பார்க்க எனக்கு பலம் இல்லை. ராகுல் இன்னும் கோபத்தில் இருந்தான். அவன் அவர்களை விடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தான். ஆனால் சொத்துக்காக தம்பியின் உயிரையே எடுக்க துணியும் அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். நாம் அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். ராகுல், இப்போது எனக்கு நீ மட்டும் போதும். வேறு யாருடனும் சண்டை வேண்டாம். உன்னை இழந்து நான் பட்ட வேதனை எனக்கு போதும். மீண்டும் அந்த வலியை என்னால் தாங்க முடியாது என்று புரிய வைத்தேன். என் பேச்சை கேட்டு ராகுல் அமைதியடைந்தான். அவன் என்னை அணைத்து கொண்டு, சரி, நான் உன் பேச்சையே கேட்கிறேன். நான் உன்னுடன் மட்டுமே இருக்க விரும்புகிறேன் என்றான். நாங்கள் நீண்ட நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். பிறக்க போகும் குழந்தையை பற்றியும் புதிய வாழ்க்கையை பற்றியும் கனவு கண்டோம். ராகுல் அம்மாவும் அப்பாவும் எல்லா தொழிற்சாலைகளையும் நிலங்களையும் தன் பெயரில் எழுதி வைத்து விட்டதாகவும் நிறைய பணம் கையில் இருப்பதாகவும் கூறினான். இனி நாம் யாரிடமும் கையேந்த தேவையில்லை. எங்கே வேண்டுமானாலும் புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்றான். நான் இங்கிருந்து வெகு தூரம் சென்று விடலாம். யாரும் நம்மை அறியாத, யாரும் நம்மை பின்தொடராத, நாம் பயமின்றி வாழக்கூடிய இடத்திற்கு சென்று விடலாம் என்றேன். ராகுல் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, நீ தயாராக இருந்தால் நாம் அமெரிக்கா செல்லலாம். அங்கே என் நண்பனின் நிறுவனம் இருக்கிறது. அவன் என்னை முன்பே அழைத்திருந்தான். இப்போது அதுதான் சரியாக இருக்கும் என்றான். அதை கேட்டு நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, நீ என் கூட இருந்தால் நான் எங்கே வரவும் தயார்தான். எனக்கு நிம்மதி மட்டும் போதும், பயமற்ற வாழ்க்கை போதும் என்றேன். ராகுல் புன்னகைத்து, இனி உனக்கு எந்த துன்பமும் வராது என்றான். அதன் பிறகு நாங்கள் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினோம். ராகுல் ஏற்கனவே சில முக்கியமான ஆவணங்களையும் பணத்தையும் பத்திரப்படுத்தியிருந்ததால் பெரிய சிக்கல்கள் இல்லை. அவன் அண்ணன்களுக்கு தெரியாமல் அங்கிருந்து வெளியேற முடிவு செய்தோம். சில நாட்களுக்கு பிறகு நாங்கள் இந்தியாவை விட்டு அமெரிக்கா சென்றோம். முதலில் விமானத்தில் அமர்ந்தபோது என் மனதில் பயமும் இருந்தது, நம்பிக்கையும் இருந்தது. நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். வாழ்க்கை என்னை எவ்வளவு அளவாய்த்தது என்று நினைத்தேன். ஆனால் இப்போது எனக்காகவும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று தோன்றியது. ராகுல் வழி முழுவதும் என் கையை பிடித்து கொண்டிருந்தான். இனி எல்லாம் சரியாகும் என்று எனக்கு நம்பிக்கை அளிப்பது போல இருந்தது. அமெரிக்கா சென்றடைந்த பிறகு ஆரம்பத்தில் எல்லாம் விசித்திரமாக இருந்தது. புதிய இடம், புதிய மக்கள், புதிய மொழி. ஆனால் ராகுல் ஒவ்வொரு அடியிலும் என்னுடன் இருந்தான். என்னை ஒருபோதும் தனியாக உணரவிடவில்லை. நாங்கள் இருவரும் சிறிய அழகான ஒரு வீட்டை எடுத்தோம். வீடு சிறியதுதான், ஆனால் அதில் நிம்மதி இருந்தது. அங்கே என்னை திட்டி அவமானப்படுத்த யாரும் இல்லை. காலையில் ராகுலுடன் சேர்ந்து டீ குடித்தேன். பிறகு இருவரும் சேர்ந்து சமைத்தோம். சில சமயம் வெளியே சென்றோம்.
குழந்தைக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கினோம். மெல்ல மெல்ல என் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. மீண்டும் புன்னகைக்கு கற்றுக்கொண்டேன். ராகுல் முன்பை விட என்னை அதிகமாக கவனித்துக் கொண்டான். என்னை ஓய்வெடுக்க சொல்வான். சரியான நேரத்தில் மருந்து தருவான். ஒவ்வொரு இரவும் என் வயிற்றின் மீது கை வைத்து எங்கள் குழந்தையிடம் பேசுவான். அவனை பார்க்கும்போது இத்தனை துன்பங்களுக்கு பிறகு இறைவன் எனக்கு இந்த மகிழ்ச்சியை தந்திருக்கிறார் என்று தோன்றியது. சில மாதங்களுக்கு பிறகு நான் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன். ராகுல் முதலில் குழந்தையை தூக்கிய போது அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் என்னை பார்த்து, இப்போது நம் வாழ்க்கை முழுமையடைந்து விட்டது என்றான். நாங்கள் இருவரும் எங்கள் மகளுக்கு அபி என்று பெயர் வைத்தோம். வலி எப்போதும் நிலைத்திருப்பதில்லை. ஒரு நாள் மகிழ்ச்சியும் திரும்பி வரும் என்பதை அன்றுதான் முதலில் உணர்ந்தேன். நாங்கள் இருவரும் அங்கே எங்கள் சிறிய அழகான வாழ்க்கையை வாழத் தொடங்கினோம். ராகுல் தன் நிறுவனத்தை கவனித்தான். நான் வீட்டையும் மகளையும் கவனித்தேன். மாலையில் நாங்கள் மூவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு பேசிக் கொண்டிருப்போம். அன்று நான் உடைந்திருந்தால், வாழும் நம்பிக்கையை இழந்திருந்தால் இந்த மகிழ்ச்சியை ஒருபோதும் பார்த்திருக்க மாட்டேன் என்று அடிக்கடி நினைப்பேன். என் வாழ்க்கையில் இப்போது பயம் குறைந்து நிம்மதி கூடியிருந்தது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பதாக உணர்ந்தேன். ராகுலும் நானும் எங்கள் மகளுடன் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருந்தோம். காலை விடிந்தால் வீட்டில் அவளது சிரிப்பு எதிரொலிக்கும். இரவு மூவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவோம். வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கம் போல தோன்றியது. பழைய வழிகள் அனைத்தும் மெல்ல மெல்ல பின்னால் தங்கிவிட்டன. நான் மீண்டும் வாழ்வதை உணர்ந்தேன். ஒரு நாள் திடீரென்று ராகுலின் போனுக்கு அவனது தந்தையிடமிருந்து போன் வந்தது. அந்த குரலில் மிகுந்த வலியும் சோர்வும் தெரிந்தது. அவர் மிகவும் வருத்தத்துடன், மகனே, எங்களால் இனி தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன் அண்ணன்கள் நாங்கள் வாழ்ந்த வீட்டை பிடுங்கிக் கொண்டு எங்களை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். எங்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டார்கள். இப்போது நாங்கள் தனியாக இருக்கிறோம். என்ன செய்வதென்று புரியவில்லை. நீதான் எங்கள் கடைசி நம்பிக்கை என்றார். இதை கேட்டு ராகுல் ஒரு கணம் அமைதியானான். அவன் முகத்தில் கோபமும் துக்கமும் கலந்திருந்தன. தன்னை வளர்த்த தந்தையே இன்று ஆதரவற்ற நிலையில் இருப்பதை அவனால் தாங்க முடியவில்லை. ராகுல் தாமதிக்காமல், அப்பா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் அங்கேயே இருங்கள். நீங்கள் அமெரிக்கா வருவதற்கு டிக்கெட் மற்றும் விசா ஏற்பாடு செய்கிறேன். இனி நீங்கள் தனியாக இருக்க மாட்டீர்கள் என்றான். நான் அருகில் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். என் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் ராகுல் தன் பெற்றோரை எவ்வளவு நேசிக்கிறான் என்றும் அவர்களுக்காக அவன் எதையும் செய்வான் என்றும் எனக்கு தெரியும். சில நாட்களிலேயே ராகுல் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தான். அவனது தாயும் தந்தையும் அமெரிக்கா வந்து சேர்ந்தனர். விமான நிலையத்திலிருந்து வீட்டிற்கு வந்தபோது ராகுல் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான். தன் தாயை பார்த்ததும் அழுது கொண்டே கட்டி கொண்டான். வீட்டிற்கு வந்ததும் அவர்கள் முதலில் தன் பேத்தியை தூக்கிய போது அவர்கள் முகத்தில் ஒரு தனி மகிழ்ச்சி தெரிந்தது. அவர்கள் குழந்தையை மீண்டும் மீண்டும் பார்த்து முத்தமிட்டு, இதுதான் நம் அபி, இதுதான் நம் முழு குடும்பம் என்று கூறினார்கள். அந்த ஒரு நொடி பல ஆண்டுகால வலி ஒரே கணத்தில் மறைந்து விட்டது போல இருந்தது. மெல்ல மெல்ல அவர்களும் என்னை ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள். ராகுலின் தாய் ஏற்கனவே என்னை ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் தந்தை சற்று அமைதியாக இருப்பார். ஆரம்பத்தில் அவருக்கு சிறிது காலம் தேவைப்பட்டது. ஆனால் நான் அவர் மகனையும் பேத்தியையும் எவ்வளவு கவனித்துக் கொள்கிறேன் என்பதை பார்த்ததும் அவர் மனமும் உருகியது. ஒரு நாள் அவர் என்னை அருகில் அழைத்து மிக மெல்லிய குரலில், நீ என் மகனை காப்பாற்றி விட்டாய். இந்த வீட்டை மீண்டும் ஒரு முழு வீடாக மாற்றிவிட்டாய் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் கண்கள் கலங்கின. ஏனென்றால் இவ்வளவு அன்பை நான் யாரிடமிருந்தும் பெற்றதில்லை. இப்போது நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக வாழத் தொடங்கினோம். காலையில் டீ ஒன்றாக சேர்ந்து குடிப்போம். மாலையில் அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். எங்கள் மகள் வீடு முழுவதும் ஓடி விளையாடுவாள். அவளது சிரிப்பால் வீடு நிறைந்திருந்தது. ராகுல் தன் தந்தையிடம் வேலை விஷயங்களை பேசுவான். நான் அவன் தாயுடன் வீட்டை கவனித்துக் கொள்வேன். ஆனால் நாங்கள் யாரும் ராகுலின் அண்ணன்களை பற்றி ஒரு கணம் கூட யோசித்ததும் பேசியதும் இல்லை. ஒரு காலத்தில் வலி நிறைந்திருந்த அந்த வீடு இப்போது அன்பால் நிறைந்திருந்தது. வாழ்க்கை என்னை எவ்வளவு சிதைத்ததோ அதே அளவு என்னை மீண்டும் சேர்த்திருக்கிறது என்று தோன்றியது. கடைசியாக நான் என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த ஒரு இடத்திற்கு வந்துவிட்டேன்.